அடுத்த நாள் நடுறக்காக நைட்டு கொண்டு போய் அந்த ஏரிக்கரை ஓரமா டிராக்டர்ல கொண்டு போய் எல்லாம் இறக்கி வச்சுட்டு சாக்குல வந்திருக்காரு. இத நைட்டோட நைட்டா திருடிட்டு போயிட்டாய்ங்க. காலையில ஒரு திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா எனக்கு அவரு சொல்லுவாரு, "எனக்கு அது கஷ்டமா தெரியல. நான் வந்து ஒரு சில விஷயத்த காப்பாத்தின்னு இருக்கிறேன். ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு வந்து." ஒரு 8 பனை மரத்த வெட்டும் பொழுது தடுக்க முடியல அப்படிங்கிற அந்த ஆதங்கத்துல 8,00,000 80,00,000 மரம் வைப்பேன் அப்படின்னு வைராக்கியத்தை எடுத்துட்டு இதுவரைக்கும் ஒரு 5,00,000 மரங்களை நட்டிருக்கிறாரு. 20 வருஷமா வளர்ந்து நமக்கு நன்மை செய்யறக்காக காத்திருக்கிற ஒரு மரத்த வெட்டுறது எவ்வளவு பெரிய பாவம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுல ஒயர் போட்டவங்க வந்தாங்க. அந்த மரத்த அடியோட அது ஏன் எதுக்குன்னு கேட்காம அத கருவ அறுத்துட்டாங்க. அப்படியே பாதி, பாதி, பாதியா அறுத்து போட்டு போயிட்டாங்க. அத தாங்க முடியாம தான் நம்ம சரி நம்மளால தடுத்து நிறுத்த முடியலையே. அது பார்த்தீங்கன்னா, அதுல வர உணவ மட்டும் நம்ம சாப்பிட்டுருந்தோம்னா, நம்மளுக்கு சத்து குறைபாடுன்ற ஒரு பிரச்சனையே இப்ப யாருக்குமே வந்திருக்காது. அது குழந்தையா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும். வணக்கம் நண்பர்களே. இன்று நமது ஸ்டுடியோவுக்கு கஞ்சி வைத்தியர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஏன் இவர் நம்ம கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறோம்னா, இவர் சென்னையை சேர்ந்த கஞ்சி வைத்தியர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் கடந்த 6 வருடத்தில் 5,00,000 பனை விதைகளை நட்டிருக்கிறார் ஏரிக்கரை ஓரமா. அந்த விஷயமா பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நான் கூப்பிட்டுருக்கிறேங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கறனால என்ன உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா, பனை மரத்தால் ஏற்படும் நன்மைகளை நாம தெரிஞ்சுக்க போறோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இந்த பனை மரத்தோட பெனிஃபிட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா பல பேருக்கு அது தெரியல. அடுத்தது பனை மரத்தை வெட்டவே கூடாது. ஏன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். நாமளும் இவர் மாதிரி அவங்கவங்க ஊர்ல பனை விதைகளை வைத்து பனை மரத்தை வளர்த்தணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக இந்த வீடியோ. எனவே இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பனைமரம் சம்பந்தப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இப்பொழுது திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா, வாருங்கள். இவருங்க தாமரைப்பாக்கத்திலிருந்து, சென்னையில வந்து தாமரைப்பாக்கத்திலிருந்து சோத்துப்பாக்கங்களா சேத்துப்பாக்கம், தாமரைப்பாக்கத்திலிருந்து சேத்துப்பாக்கம் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டருங்க. இவர் அந்த ஏரியாவில் வசிக்கிறார். இந்த 3 கிலோமீட்டர்ல சிறு வயதுல ஆயிரக்கணக்கான பனைமரம் இருந்துச்சாமா. அப்புறம் ஒவ்வொரு காரணமா சொல்லி வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வேற வேற பிரச்சனையில எல்லாம் வெட்டி 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 இப்போ எதுவுமே இல்லை. நானும் அங்கே போய் பார்த்துருந்தேங்க. அவருக்கு அந்த ஆதங்கம், ஆயிரக்கணக்கான மரமெல்லாம் இல்லாம போச்சு அப்படிங்கிற ஆதங்கத்துல கடந்த 6 வருடமாக 2019 இருந்து கடந்த 6 வருடமாக சுமார் 5,00,000 பனை விதைகளை நட்டிருக்கிறார். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. பனை மரம் வந்து வச்சோன்னா மற்ற மரம் மாதிரி சீக்கிரமெல்லாம் வராது. ஒரு பனை விதையை நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சீங்கன்னா அதோட பலன், லாபம், பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மரத்தை வெட்டலாமா? 20 வருஷமா வளர்ந்து நமக்கு நன்மை செய்யறக்காக காத்திருக்கிற ஒரு மரத்தை வெட்டுறது எவ்வளவு பெரிய பாவம். இவரு கடந்த 5 வருஷமா நட்டதுல இன்னும் மரமெல்லாம் பெருசாலாம் வரலைங்க. 5 வருஷத்துக்கு முன்னால நட்ட மரம் ஒரு 3 அடி 4 அடி வந்திருக்கும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க. அதுல அந்த மரம் நட்டு நம்ம அனுபவிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும். பனைமரம் சாதாரண விஷயம் இல்லைங்க. பனைமரத்தோட பெனிஃபிட் நிறைய இருக்கு. அதெல்லாம் இதை பார்க்க போறேங்க. முதல்ல இப்ப அந்த பனை மரத்தை நடுவதற்கு ஊக்கமாக இவருக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாங்க. ஐயா, நீங்க இந்த 5,00,000 பனைமரம் வந்து நட்டிருக்கீங்க. என்ன காரணம் உங்களுக்கு இந்த இப்படி நடணும் அப்படின்னு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? முதல்ல வந்து பனை மரத்தை வந்து நடனன்ற ஊக்கம் வந்தது வந்து ஒரு வழித்தடத்துல ஒரு 8 பனை மரம் இருந்ததுங்க. கரண்ட் கம்பம் நடுறவங்க வந்து அது கரெக்டா கீழே பள்ளம் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு சொன்னேன், கொஞ்சம் தள்ளி நீங்க அந்த கம்பத்தை நட்டீங்கன்னா அந்த மரம் வெட்ட வேண்டியது இருக்காது சொல்லி, அதெல்லாம் பண்ண முடியாது, நான் பள்ளம் எடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க கம்பியை நட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுல ஒயர் போட்டவங்க வந்தாங்க. அந்த மரத்த அடியோட அது ஏன் எதுக்குன்னு கேட்காம அத கருவ அறுத்துட்டாங்க. அப்படியே பாதி, பாதி, பாதியா அறுத்து போட்டு போயிட்டாங்க. அத தாங்க முடியாம தான் நம்ம சரி நம்மளால தடுத்து நிறுத்த முடியலையே. இவங்க 8 மரத்த தானே வெட்டுனாங்க. நம்ம ஒரு 800 மரம் நடுவோம். 800 விதைய எடுத்துன்னு போயிட்டு அந்த வருஷம் முதல்ல நட ஆரம்பிச்சேன். நடுறப்ப இந்த நல்ல உள்ளம் கொண்டவங்க, "நீங்க என்ன பண்ற தம்பின்னு" சொல்லி கேட்க வந்தவங்கலாம் கண்ணன் ஐயா, சங்கரண்ணா, அந்த மாரி பால் சரசன் இவங்கலாம் வந்து,
நீ செய்யறது ரொம்ப நல்ல காரியம். நாங்க உங்க கூட ஊக்குவிக்கிறோம் உங்களன்னு சொல்லி, ஒவ்வொருத்தர் விதையாவும் நெறைய மாரி உதவிகள செய்ய, நாங்க அத நெறைய நட ஆரம்பிச்சோம். அது 1000 ஆயி 800 ஆயி 8000 ஆயி, இன்னைக்கு கிட்டத்தட்ட 8,00,000 நோக்கி இந்த ஆண்டு வந்து நல்ல உள்ளங்கள் நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க நடுறதுக்கு. இப்போ இந்த ஈபி லைன்காரங்க குழி வெட்டுனாங்கன்னு சொன்னீங்களா? அவங்க அவ்வளோ காஸ்ட்லியா செலவு பண்ணி குழி வெட்டுனத அவங்க மூட முடியுங்களா? அது என்ன செலவாயிருக்குங்க? ஒரு ரூ. 500 செலவாயிருக்குங்க. அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. ஒரு குழி எடுக்கணும்னா, ஒரு ஈபி குச்சி நாட்டணும்னா அவ்வளோதாங்க செலவாகும். இப்போ அந்த ரூ. 500க்காக மரத்த வெட்டிட்டாங்க. அவங்க வெட்டலைங்க. அவங்க வெறும் அந்த கொம்ப மட்டும் நட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒயர் போட வந்தாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் போட வந்தாங்க. கரண்ட் போட வந்தவங்க வந்து அறுத்துட்டாங்க. அப்ப அங்க தள்ளி வெட்டியிருந்தா அந்த மரங்கள மரத்த காப்பாத்திருக்கலாம். காப்பாத்தியிருக்கலாம். நீங்க சொல்லியும் நான் கேட்கல. சொன்னேங்க, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அந்த காசு கூட நாங்க குடுத்துடுறோம். இல்ல அதெல்லாம் நேரம் இருக்காது தம்பி. அவ்வளோலாம் ஏன்னா, அந்த அதிகாரம் என்னன்னு தெரியல. நமக்கு எப்படி அவங்க கிட்ட அணுகுறதுன்னு தெரியல. இப்ப கரண்ட் அவங்கன்னா அவங்க கிட்ட யார்கிட்ட பேசணும்? ஏன்னா, அங்க வேலை செய்றவங்க கிட்ட கேட்டோம்னா, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இததான் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. அதாவதுங்க இவர் வந்து ஒரு 8 பனை மரத்த வெட்டும் பொழுது தடுக்க முடியல அப்படிங்கிற அந்த ஆதங்கத்துல 8,00,000 80,00,000 மரம் வைப்பேன் அப்படின்னு வைராக்கியத்தை எடுத்துட்டு இதுவரைக்கும் ஒரு 5,00,000 மரங்களை நட்டிருக்கிறாரு. எனவே இவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து மனதார வாழ்த்து சொல்வோம், பாராட்டு சொல்வோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அன்பு நண்பர்களே, பனை மரத்தின் சிறப்பு, பெருமை, பலன் பேசணும்னா பல நாள் பேசலாம். அவ்வளவு நன்மை இருக்கு, அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நான் இலங்கை போனப்போ பார்த்தேன். இலங்கையில பனை மரத்துக்குன்னே அதாவது பனை மரத்தால் செய்யப்பட்ட பொருளுகளுக்கு மட்டுமே பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருங்க. சும்மா 10க்கு 10 இல்லைங்க. சாதாரண நம்ம ஊர்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ன்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா? ஒரு 500, 600, 1000 பொருள் இருக்கும் இல்லைங்களா? இலங்கையில நான் பார்த்து மிரண்டு போயிட்டேங்க. பனை மரத்தில் செய்யப்பட்ட பொருள்களுக்கு மட்டுமே நெறைய கடை பார்த்தேங்க. அந்த கடையில பனை மரத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருள தவிர வேற எந்த பொருளுமே இல்ல. அந்த பொருளெல்லாம் நான்லாம் பார்த்ததே கிடையாது. எனவே, இலங்கையில் இருக்கிற நண்பர்கள், அது என்ன ஏதுங்கிறத பார்த்து, அந்த கடையில இருக்கிற பொருள எல்லாம் பார்த்துட்டு, அதே மாரி மத்த நாடுகள்ல, மத்த ஊர்கள்லயும் அந்த பொருள கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இலங்கைக்கு போறதா இருந்ததுன்னா, அங்க போய் பார்த்துட்டு, நான் சொன்ன கடைய தேடி கண்டுபிடிச்சு, அதே மாரி பொருள்கள நம்ம ஊர்லயும் வெறும் பனை மரத்துக்குன்னு ஒரு கடை, எல்லா பொருள்களும் கொண்டு வர மாரி ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுக்கிறேங்க. ஐயா, இந்த பனை மரத்துடைய அருமை, சிறப்ப சொல்லுங்களேன். பனை மரம்ன்றப்போ, அது நம்ம பிரபஞ்சத்துக்கு, இந்த பூமிக்கும் நன்மை செய்யுது. இந்த பூமியில வாழுற அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு புல், செடி, கொடி, மரம் எல்லாத்துக்கும் சேர்த்து மனிதர்களும் சேர்த்து நன்மை செய்யக்கூடிய ஒரு அது பார்த்தீங்கன்னா, அதுல வர உணவ மட்டும் நம்ம சாப்பிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு சத்து குறைபாடுன்ற ஒரு பிரச்சனையே இப்ப யாருக்குமே வந்திருக்காது. அது குழந்தையா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு 40, 50 வருஷமா அதோட உணவு வந்து மறக்கடிக்கப்பட்டது. அதுல வர பதனியா இருக்கட்டும், நுங்கா இருக்கட்டும், பனம்பழமா இருக்கட்டும், பனங்கிழங்கா இருக்கட்டும், பன வெல்லமா இருக்கட்டும், கருப்பட்டியா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய அதுல சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு 1000 உணவுப் பொருட்கள நம்ம அதுல தயார் செய்யலாம். இல்ல தயார் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. கைவினை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் கரண்டியாவும், மத்த இந்த மாரி அத சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கப்புறம் நீர்நிலைகள பாதுகாக்கிறதுல அதுக்கு ஒரு முக்கியமான அங்கம் இருக்கு. நம்ம அதோட வடிவமே பார்த்தீங்கன்னா, ஒரு கொடைய திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ, அப்படிதான் இருக்கும் பனை மரத்தோட வடிவமே. அந்த ஒரு சொட்டு மழைநீர் ஒரு ஒரு 2 லிட்டர் மழை வருதுன்னா, அந்த 2 லிட்டரையும் பூமிக்கு அடியில வந்து அந்த வேர் வழியா அந்த மரத்துலருந்து எடுத்து பூமிக்கு அடியில நிலத்தடி நீரா வந்து சேகரிச்சு வச்சுக்கும். அத வந்து வீணே ஆக்காது. அவ்வளோ தண்ணீய சேகரிக்கிற மாரி ஒரு வடிவமைப்பும் அது அது அந்த மாரி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்மை செய்யுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஏதோ ஒரு பறவைகள் எச்சம் போட்டு, அதுல வர ஒரு ஆலமரத்த கூட தானா வளர்த்துக்கும். அதுவே வளர்த்துரும். ஒரு ஆலமரத்த நம்ம தனியா நட்டு வளர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு பனைமரத்தோட ஒட்டி வளர்ந்ததுன்னா, பனைமரத்த அழிக்க தான் போகுது அந்த ஆலமரம். ஆனாலும் அது அரவணைச்சு அத வளர்க்கும். அப்படி ஒரு அத பத்தி சொல்லிக்கிட்டே போனோம்னா, இன்னைக்கு ஒரு 4 அதான் இந்த நெறைய நாட்கள் வேணும். அதோட பயன், பலன் பத்தி பேசிட்டே இருந்தோம்னா, ஆயிரக்கணக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. இன்னும் நெறைய நம்ம சேகரிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல உள்ளங்க கிட்ட இருந்து, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துங்க. நண்பர்களே, இந்த பனைமரம் இவர் வந்து வைக்கிறாருன்னு கேள்விப்பட்டு நானு 2024 நவம்பர் மாசம் 6ஆம் தேதி இவர போய் பார்க்க போறேங்க. பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அப்ப நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சுவாரஸ்யமான விஷயமா அது என்னன்னு தெரியல. இவர நான் பார்க்க போறேன். காலையில போயிட்டேன். இவரு பரபரப்பா இருக்காரு. "வந்துருங்கய்யா,
நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 7,000 பனை விதைகளை நடப்போறோம். நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஆட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. நான் போனோனே, "ஐயா மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு வந்து அந்த நிகழ்வு பண்ண முடியாது" அப்படின்னாரு. "என்னங்க பிரச்சனை? வேலை செய்றக்கு ஆள் வரலையா? நடுறக்கு ஆள் வரலையா? என்ன ஏதுன்னு?" கேட்டதுக்கு அவர் சொன்ன காரணம் எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு 7,000 பனை விதைகளை அடுத்த நாள் நடுறக்காக நைட்டு கொண்டு போய் அந்த ஏரிக்கரை ஓரமா டிராக்டர்ல கொண்டு போய் எல்லாம் இறக்கி வச்சுட்டு சாக்குல வந்திருக்காரு. இத நைட்டோட நைட்டா திருடிட்டு போயிட்டாய்ங்க. காலையில முதல்ல திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. 7,000 பனை விதைகளை இரவோடு இரவாக ஒரு ஊருக்குள்ள திருடுறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு பனை மரத்த விதைய வச்சு ஒரு மரத்த நடுறதுக்காக ஏற்பாடு பண்ண ஒருத்தரோட நிலைமை இப்படியா இருக்கணும்? அந்த அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்களேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்க? அது எங்கிருந்து வந்துச்சு அந்த விதைகள்? அது வந்து அன்பு நண்பர் ராஜான்றவரு மயிலாடுதுறை பக்கத்துல வந்து யாழ்ப்பாணம் பனைன்னு சொல்லி அந்த விதை கேட்டிருந்தேன் நான். ஏன்னா நம்ம பக்கம் வந்து எல்லாமே இந்த மாரி மரமா இருக்கு. அந்த யாழ்ப்பாணம் பனைன்னா ரொம்ப பெருசா வரும். அதோட ஓலை எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். சொல்லி அவர்கிட்ட கேட்டப்போ, அவரு வந்து மயிலாடுதுறை பக்கத்துல அவரு கஷ்டப்பட்டு ஒரு குட்டி யானை வச்சு ஏத்தி நைட்டு 2 மணிக்கு கொண்டு வந்தோம். கொண்டு வந்த விதைய சரி அந்த ஒரே டிரான்ஸ்போர்ட்டா முடியட்டும்ன்னு சொல்லி கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் நட போறோமோ அங்கெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில வேலையாட்கள் ஒரு 15 பேரும், ஆ சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. போய் பார்க்குறோம், ஒரு வித கூட இல்ல. நாங்க எப்படி இறக்கினு வந்தோமோ, அப்படியே எடுத்துக்கினே வந்துட்டுருக்காங்க அவங்க. நம்ம எப்படி முன்னோக்கி போனோமோ, அப்படியே பின்னோக்கி மொத்த விதையும் கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாமே வேலையாட்களும் வந்துட்டாங்க. அன்பு நண்பர்கள், இந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, விதைய காணோம். எங்கேங்கய்யா விதைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவசர அவசரமா பக்கத்துல இருந்த ஒரு 1000 விதைய மட்டும் கொண்டு வந்து, அவங்கள நட வச்சு அப்புறம் அந்த நிகழ்வ அந்த மாரி முடிச்சோம். ஐயா உங்க ஊர்ல உங்கள மாரி இதுக்கு முன்னால ஒருத்தரு, உங்க கூட ஒருத்தரு காவல்துறையில வேலை செய்ற ஒருத்தரு செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த அனுபவத்த கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆ ஒரு அன்பு நண்பர் நம்ம ஊர் பக்கத்துல கிராமத்துல வசிக்கிறாரு அவரு. அவரு காவல்துறையில வந்து காவலரா பணி செய்றாரு. அவரும் அப்படிதான் நடுவாரு. நட்டுட்டு வந்த உடனே ஏரிய தூர்வார்றேன், ஏரிய பலப்படுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து தன் ஆர்வலர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னு அதுக்கு பேரு எனக்கு தெரியல. அவங்கலாம் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறது எல்லாத்தையும் சமமா ஒரு டோசரோ, ஜேசிபியோ வச்சு சமம் பண்ணிட்டு, அதுக்கு மேல நடுறா மாரி ஃபோட்டோ எடுத்துன்னு போயிடுவாங்க. இருந்ததையும் அழிச்சிருவாங்க. ஆனா, எனக்கு அவரு சொல்லுவாரு, "எனக்கு அது கஷ்டமா தெரியல. நான் வந்து ஒரு சில விஷயத்த காப்பாத்தின்னு இருக்கிறேன். ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு பாதுகாத்து வைக்கிறோம். எனக்கு அது கஷ்டமாலாம் தெரியல. நான் என்ன நிலைக்கு வந்தாலும் பரவால்ல. நான் உடமாட்டேன்னு" சொல்லி சொல்லுவாரு. அவரு தான் எனக்கு ஒரு உத்வேகமே. அப்போ அவரு பண்றப்போ நம்ம பண்ணக்கூடாதான்னு சொல்லி. இதுக்கு நமக்கு எப்படி பண்ணணும்னு தான் தெரியல. அவரு ஒரு காவலரா இருந்து அவராலேயே பண்ண முடியல. அதுக்கு ஆலோசனை தெரிஞ்சவங்க ஆலோசனை குடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். எனவே நண்பர்களே, சென்னை சுற்றுவட்டாரம் தமிழ்நாட்டில் இருக்கும் நண்பர்கள், பதவியில் இருப்பவர்கள், இல்ல இந்த மாரி விஷயங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவர்கள், நீங்கள் ராமமூர்த்தி ஐயாவை தொடர்பு கொண்டு, இதுபோல காரியம் செய்யும் பொழுது வரும் இடைஞ்சல்களை, சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஐயா கொஞ்சம் உதவி செய்யும் பொழுது, இன்னும் பல லட்சம் மரங்கள் நடுவதற்கு அவருக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். ஆ தாமரைப்பாக்கத்திலிருந்து அந்த சேத்துப்பாக்கம் வரைக்கும் சுமார் 3 கிலோமீட்டர்ல ஆயிரக்கணக்கான பனைமரம் இருந்திருக்குங்களாமா, சின்ன வயசுல. அந்த அந்த தெருவுக்கு பேரு, அந்த ரோட்டுக்கு பேரே பனை சாலை அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இப்ப எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தகவல் அறியும் சட்டம். அதுல வந்து இந்த பனை மரங்கள்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவங்க பதில் குடுத்துருக்காங்களாமா, "யூகத்தின் அடிப்படையில் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்பந்தமான உங்க அனுபவம் சொல்லுங்களேன். ஆமாங்கய்யா. நமக்கு முன்னாடி வந்து இது வந்து நான் ஒரு அட்வொகேட் அம்மா. அவங்க தான் சொன்னாங்க. 1947ல பிரிட்டிஷ் அவங்க போறப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து 100 கோடி பனை மரம் இருந்ததுன்னு சொல்லி ரெக்கார்டு குடுத்துட்டு போனாங்க ராமமூர்த்தி. இன்னைக்கு நம்ம போய் கேட்கிறப்போ வந்து, அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் கேட்கும் கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் அந்த 100 கோடியெல்லாம் இருக்காது. அதிலிருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரியாது. நம்ம மறுபடியும் அத 100 கோடியா மாத்துறதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நெறைய பண்ணுவோம்.